வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரம்பரை சமையல். இன்றைக்கி நம்ம தீபாவளிக்கு ஸ்பெஷலாக முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. நான் கடையில் வாங்கியிருக்கேன். அணில் அரிசி மாவு தான் வாங்கியிருக்கேன். அது 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நல்லாவே வறுத்தா போதுங்க. உளுத்தம்பருப்பு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் 2 கப்பு அரிசி மாவு, அப்புறம் 1/2 கப்பு அரிசி மாவு, 2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உடச்சக்கல்ல மாவு தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அது நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் உளுந்த மாவு மிக்சியில் அரைச்சி ஜலிச்சு அது 2 ஸ்பூன் சேர்த்துக்கணுங்க. 1/2 கிலோவுக்கு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எள்ளு வேணால் எள்ளு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஓமம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். வெள்ளை எள்ளு இருந்தால் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு இருந்தால் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. காரத்துக்கு வெறும் சில்லி பவுடர் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லாவே கலந்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சில்லி பவுடர் காரத்துக்கு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் எடுத்தால் போதுங்க. அதுக்கப்புறம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக நம்ம வெண்ணெய் எடுத்து வச்சுருந்தீங்களே, வெண்ணெய் சேர்த்துக்கணுங்க. வெண்ணெய் நம்ம 1/2 கிலோவுக்கு 150 கிராம் வெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. நம்ம முறுக்கு மாவு பிசைகிற பதத்துக்கு பிசைஞ்சிக்கணுங்க. இந்த மாதிரி வெண்ணெய் விட்டதும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கையால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு பிசையணுங்க. அப்படி உங்களுக்கு வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் காய்ச்சின எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. இதில் காய்ச்சின எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லாவே பெசரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கணுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டே பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியும் ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தியாகிடுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு தட்டில் இந்த மாதிரி எண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முறுக்கு பிகினர்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி பிழிஞ்சு ஈஸியாக இருக்குங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி பிழிஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. அப்படி உங்களுக்கு ரெகுலராக பழக்கம் இருந்துச்சுன்னா அப்படியே கூட நீங்கள் முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு பக்கம் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. திருப்பிக்கலாம். திருப்பி போட்டாச்சுங்க. இப்போ இந்த பக்கம் நல்லாவே ஃப்ரை ஆகணுங்க. ஃப்ரை ஆனதும் நம்ம முறுக்கை எடுத்துடலாம். எனக்கு இன்றைக்கி 70 முறுக்கு கிட்ட வந்துருச்சுங்க 1/2 கிலோ மாவில். நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சமாக ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் பல்காக உங்களுக்கு செஞ்சுக்கலாங்க. அப்போ கூட நீங்கள் 1/2 கிலோ மாவு எடுத்து பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி 1/2 கிலோ செய்யுங்க. எனக்கு 70 பாருங்கள் முறுக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு 70 பார்த்துட்டு எப்படி இருக்குங்க. நீங்களும் தீபாவளிக்கு இந்த மாதிரி முறுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபில் அழுத்த மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோடய புதிய வீடியோஸ் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும். ஹாப்பி தீபாவளி டு ஆல்.